அனைவருக்கும் காலை வணக்கம். நண்பர்களே. நேற்று 845 அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. 845 ஓகேவா? இந்த 845 அப்படிங்கும்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா போன வாரம் ரிசல்ட்டு அப்படி கண்டினியூ பண்ணுற மாதிரி தெரியுது. இருந்தாலும் நம்ம ஆல் போர்டில் 8 அப்படிங்கிறது கொடுத்தோம். இது வந்து நம்மளுக்கு ஏ போர்டில் 8 அப்படிங்கிற மாதிரி பாஸ் ஆகிருக்கு. ஸோ ஏ போர்டில் நம்மளுக்கு 8 அப்படிங்கிறது நம்ம கொடுத்த கணிப்பில் பாஸ் ஆகிருக்கு. இவ்வளோ தான் நம்ம நேற்று கொடுத்தது. இன்றைக்குரிய கணிப்பு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். போன வார ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 849 ஸ்ரீசக்தியில், இப்போ 845 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, இப்போ இந்த ஒரு 2 சார்ட்லேயுமே என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா 83க்கு 84 இருக்குது. சாரி, 84க்கு 83 இருக்குது. அது 83 9க்கு 0 அப்படின்னா நம்மளுக்கு வந்து 9க்கு 0 அப்படின்னா 5க்கு வந்து 6 அப்படின்றது. ஸோ சொல்லப்போனால் நம்மளுக்கு 836 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வருது. ஆனால் இது அப்படியே நம்மளுக்கு வந்து இருக்கா அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன். இப்போ போன வாரத்தில் இந்த 456ல் நம்மளுக்கு வந்து இந்த 56ங்கிறது இங்கே இருக்கிற 56 அப்படியே நம்மளுக்கு வந்து ஏபியில் வந்துச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த நாளாக இருக்கிற 87 அதாவது ஸ்ரீசக்தியில் இருக்கிற 84 அப்படிங்கிறது அப்படியே நம்மளுக்கு 84ஆக நம்மளுக்கு நேற்று ஏபியில் அப்படியே இறங்கியிருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன நம்மளுக்கு ஒரு விஷயம் அப்படின்னா, இங்கே 56க்கு ஏபியில் 56 வந்திருக்கு, 84க்கு ஏபியில் 84 வந்திருக்கு. ஸோ 2 நாள் ரிசல்ட் அப்படியே சேமாக நம்மளுக்கு இறங்குது. அப்படிங்கும்போது இன்றைக்கி என்னவாக வரலாம்? இங்கே ஏபியில் வந்தது, சாரி இங்கே பிசியில் வந்தது ஏபியில் வந்திருக்கு, இங்கே ஏபியில் வந்தது ஏபியிலே வந்திருக்கு. அப்படிங்கும்போது இன்னைக்கு ஏசியில் என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. இங்கே எப்படி 56 அப்படியே நம்மளுக்கு ஏபியில் இறங்கி, இங்கே 84 அப்படியே ஏபியில் இறங்கியிருக்கோம். அப்போ இந்த 80 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏசியில் ஒரு வேலை இறங்கலாங்கிற மாதிரி ஒரு கெஸ்ஸிங் தான், ஒரு சப்போர்ட் தான். அதனால் ஏசியை பொறுத்த வரைக்கும் இந்த 80 அப்படிங்கிறது இது படி, இந்த பேட்டர்ன் படி வந்தால் ஏசியில் 80 அப்படிங்கிறது அந்த போர்டில் அப்படியே இறங்கி வர்ற மாதிரி தெரியுது. அப்படிங்கிறது மட்டும் நான் இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இவ்வளோ தான் நம்ம ஏசியில் 80 அப்படிங்கிறதோட நம்ம இந்த சார்ட்டு, இந்த கணிப்புப்படி நம்ம இவ்வளோ தான் எடுக்கிறோம். ஓகே, இப்போ இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு வந்து 845 அப்படின்னு வருது, கெஸ்ஸிங் வருது. அப்படின்னா இந்த 845 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 654 3564 அப்படின்ட்டு இருக்குது. 3க்கு 6, 6க்கு 5, 5க்கு 4 அப்படிங்கிற மாதிரி. 3க்கு 6னா 4க்கு 7ன்னு வரணும். ஸோ 4 5 6 7 3 வந்துருச்சு, 3 4 5 6 வந்துருச்சு, 7. ஸோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு வேளை பி போர்டில் வந்து 7 அப்படிங்கிற மாதிரி, சாரி சி போர்டில் வந்து ஒரு 7 அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். சி போர்டில் வந்து நம்மளுக்கு 7. ஓகேவா? ஓகே, அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 878 அப்படின்னு வருது. 6, 6க்கு 8, 8க்கு 7, 7க்கு 8, திருப்பி 6 வராமல் 5 அப்படிங்கிற மாதிரி வரலாம். ஸோ நம்மளுக்கு அப்படிங்கும்போது நம்மளுக்கு 5 அப்படிங்கிறது வரலாம். அப்படின்னா நம்மளுக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5. இங்கே 535 அப்படின்றது, 535 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 5353. நம்ம நேற்று 3 அப்படிங்கிறது நம்ம ஏ போர்டில் கணிப்புகளை எடுத்தோம். அப்படிங்கும்போது அந்த 3 அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு வாய்ப்பாக வரலாங்கிற மாதிரி தோணுது. ஸோ 357 அப்படிங்கிறது நம்மளுக்கு பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பில் பார்க்குறோம். ஓகேவா? 357. நான் ஏசியில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 3க்கு வந்து 0, சாரி 3க்கு வந்து 8, 7க்கு வந்து 0. ஸோ நம்ம இதுலேருந்து என்ன தெளிவாக பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் 357 பாக்ஸ், ஏசியில் 80, 3க்கு 8, 7க்கு 0 அப்படிங்கிற மாதிரி ஒரு பவரில் ஒரு கணிப்பு எடுக்கிறோம். ஓகேவா? சரி, இப்போ வந்து காமனாகவே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 357. இப்போ காமனாகவே நம்மளுக்கு 3க்கு 5 பவர், 7க்கு 5 பவர், 0க்கு 5 பவர், 8க்கு 5 பவர் அப்படிங்கும்போது
ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் நம்பரில் 5. இந்த மாதிரிலாம் ஆல் போர்டில் சிங்கிள் நம்பர் ஒரே நம்பர் தான், 5 தான். அந்த மாதிரி ஒரு நம்பர் தான் நம்ம இந்த மாதிரி கணிப்புகளாக பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, நம்மளுக்கு ஆல் போர்டு 5 357 அப்படிங்கிறது ஒரு எண்ணும், ஏசியில் 80. இதை ஷார்ட்டாக சிம்பிளாக இவ்வளோ தான் நம்மளோட கெஸிங். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த நீங்களே நல்லா நோட் பண்ணி பாருங்கள். போன வார ரிசல்ட்லேருந்து ரெண்டு எண்கள் அப்படியே கண்டினியூவாக பாஸ் ஆகிட்டே வருது. அதை வந்துக்கிட்டே இருக்குது. அப்படின்னா இங்கே 56க்கு 56, 84க்கு 86, 84 அப்படிங்கும்போது அந்த ஏசியில் இருக்க 80 கூட அப்படியே நம்மளுக்கு தொடர்ச்சியாக இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ இவ்வளோ தான் நம்ம இன்றைக்கி எடுக்கிற கணிப்புகள். ஓகேவா? சரி, இதுலேருந்து நம்ம ஏபிஎஸ்சிபிசி எப்படி அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே பார்த்துருவோம். ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் ஏபிஎஸ்சிபியில் நம்மளுக்கு 35, 53, 57, 75. ஏசி மட்டும் தனியாக நம்மளுக்கு 80 அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்போட முடிச்சிடுறோம். கம்மியாக தான் இருக்குது. ஏபிஎஸ்சிபிசியில் 35, 53, 57, 75. அவ்வளோதான், ஷார்ட்டாக சிம்பிளாக முடிச்சாச்சு. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சிங்கிள் நம்பரில் 5 தான். நான் எல்லாத்துக்கும் காமனாக 5 அப்படிங்கிறது பவர் வருது. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 5. ஸோ இதுதான் வந்து நம்ம எடுக்கிறது கணிப்புகள். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம பார்த்த கணிப்புகள் கூட. நீங்களும் கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன அப்படிங்கிறது தெரியும். சரியா? 357 அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம்ன்ற மாதிரி இருக்குது. 8க்கு 3, 4க்கு 5, 5க்கு 7. ஓகேவா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 5. இவ்வளோ தான் நம்மளோட கெஸ்ஸிங். நீங்கள் கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள். சரியா? இதுக்கப்புறம் வந்து இந்த பேட்டர்னில் 845 அப்படிங்கிறது எங்கேயாச்சும் ரொம்ப டேரெக்டாக நம்மளுக்கு வந்திருக்கா, இந்த சார்ட்டில் எங்கேயாச்சும் இருக்கா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு காமிச்சிட்றேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 45க்கு 67, 97 அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம வந்து 57 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். 45க்கு 67 இருக்குது, நம்ம 57 கொடுத்துருக்கோம். சின்ன சின்ன இடத்துல தான் நம்மளுக்கு வந்து இந்த 67 எப்படி டேரெக்டாக பாஸ் ஆகுது, ஒரு நம்பர் இறங்கி தான் பாஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான். அதுக்கு அடுத்தபடியாக 45 அப்படிங்கும்போது இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45க்கு 57 இருக்குது. நான் சொன்ன மாதிரி 57 அப்படிங்கிறது இங்கே இருக்குது. அதே மாதிரி 45க்கு 37 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நம்ம 37 அப்படிங்கிறது ஏபிஎஸ்சிபிசியில் 37, 73 அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்படிங்கும்போது இதுவும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. இதுக்கு அடுத்தபடியாக 845 அப்படிங்கும்போது இங்கே 84 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த 84 அப்படிங்கும்போது இந்த இடத்துல 03 இருக்குது, இங்கே 94 இருக்குது. ஆனாலும் நம்ம வந்து 84 அப்படிங்கும்போது 03 994 அப்படின்ட்டு இருக்குது. நம்ம இங்கே வந்து 35 அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்கோம். ஓகேவா? அப்புறம் 45 அப்படிங்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 27 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம எடுத்தது 57 அப்படிங்கிறது தான் பிசியில் எடுத்துருக்கோம். இங்கே 27 இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே கண்டினியூ பார்த்தீங்கன்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 7 அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பு இருக்கலாம். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7. இவ்வளோ தான். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 3. ஸோ ஏசி 37 அப்படிங்கிறதும் ஒரு எண்ணாக நம்ம பார்க்கலாம். ஏசியில் வந்து 37. ஓகேவா? இவ்வளோ தான் நம்மளுடைய கணிப்புகள். மறக்காமல் இன்னும் நிறைய நண்பர்கள் ஜாயின் பண்ணல, மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. அதாவது ஒரே ஒரு முக்கியமான தகவல்கள், எல்லா நாளும் நம்ம வந்து வெற்றியை நோக்கி பயணிக்க முடியாது. ஏன்னா இந்த ஒரு 2 நாட்களாக ரிசல்ட் வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் நம்மளுக்கு ரிசல்ட் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது இதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா ஒரு வாரத்தில் அந்த தொடர்ச்சியாக வர கணிப்புகளில் வரலாம். அப்புறம் அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா பேட்டர்ன் மாறலாம். இது வந்து இயற்கையான விஷயந்தான். என்றைக்குமே டெய்லியும் வந்து நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் சரிதானே தவிர அந்த இயந்திரம் வந்து அதுக்கு ஒத்துழைக்குதாங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். இதை வந்து நல்லா யோசித்து பார்த்துட்டு உங்களுடைய கணிப்புகள்லாம் எப்படி எடுக்கிறது, எப்படி மிரர் நம்பர்லாம் இருக்குன்ற நிறைய தகவல்கள் நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம். அதனால் எல்லாத்தையும் பாருங்கள், மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்கிறத சொல்லிட்டு திரும்ப அடுத்த வேலை சந்திக்கிறேன். இருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.